ஒரு 6 மாதம் டைம்னு உங்கள் தலைவரே கொடுத்தாரு. ஆனால் 6 மாதத்துக்குள்ளே எல்லோரும் துள்ளி திரியிறீங்களே, எதுக்காக திரியிறீங்கன்னு தெரியல. அவர் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ண பிற்பாடு தான் இதெல்லாம் பதில் சொல்ல முடியும். அதாவது பதவி ஏற்றதும் உடனே ஞானஸ்தானம் வந்துடுறதில்ல, அல்லது அப்படியே ஏதாச்சும் ஒரு டேப்லெட்டா அப்படியே எடுத்து முன்னுங்கன்னா எல்லாம் அரசியல் பூரா வர்றதுக்கு இல்லை. எல்லாத்தையும் பார்த்து ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பதில் சொல்லணுமோ சொல்லுவார். அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்படுறது உங்களுடைய அரிப்பு, உங்களுக்கு பதவி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சுன்றதுனால ஏற்படுற அந்த ஆதங்கம், அந்த ஆத்திரம், அந்த வெளிப்பாடு தான் இது உங்களுடைய பேட்டியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை. சட்ட ஒழுங்கு தொடர்ச்சியாக சரியில்லாமல் இருக்கு. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக உங்களுடைய ஆட்சி தான் இருக்கு. அப்படின்னும் போது உடனடியாக சட்ட ஒழுங்கு சிக்கல்ல இவங்க தலையிடணும், அரசாங்கம் அதில் சுணக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. அப்படி நான் கேட்கறது, அவர் ஆட்சிக்கு இப்போ 20 நாள் ஆகுது. அது ஆனால் அங்கே இருக்கிற நீங்கள் தான் மாறினீங்களே தவிர அதிகாரிகள் அதே அதிகாரிகள் தான் இருக்காங்க. அந்த அதிகாரிகள் காலத்துக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்ட அதிகாரிகளும் இருக்காங்க. அவர்களால் லஞ்சம் கொடுத்து வந்தவர்களும் இருக்காங்க. அவர்களால் லஞ்சம் வாங்குறதுக்குள்ள பயிற்சிகள் பெற்ற அதிகாரிகளும் இருக்கிறாங்க. எல்லா விதமான அதிகாரிகளும் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஸ்டடி பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு 20 நாள் பத்தாது. பண்ணி யார் எந்த இடத்துல எது கருப்பாடுன்னு பார்த்து என்ன பண்ணணும்னு பார்த்து பண்ணணுமே தவிர, நிர்வாகத்தில் உடனே பழைய ஆட்களாக பழைய நிர்வாகம் பழசு தான் இருக்குது, அதை மாற்றி திருத்தறதுக்கு ஒரு டைம் வேணும். அந்த டைமே கொடுக்காமல் உடனடியாக நீங்கள் இதுக்கு இப்படி போகுது அப்படி போகுதுன்னு வருது. எல்லாம் ஸ்டடி பண்ணி அதுக்கு பிறகு ஒரு காலம் முடிஞ்ச பிற்பாடு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதுதான் உண்மை. அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டால் அது உங்களுக்கு ஏற்படுகிற ஆத்திரத்தினால இது நீங்கள் இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு வியாதி, உங்களுக்கு பதவி போயிடுச்சேன்றது ஒரு வியாதி. அதனால் அந்த வியாதிக்கு நீங்கள் அரிப்பு தேடிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் எந்த பலனும் கிடையாது. சொல்ல வேண்டிய நேரத்தில் அவர் சொல்லுவார்.